இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காட்டில வரும் காஞ்சின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அத்தியாயம் 6 தான் கேட்க போறோம். நான் உங்கள் ஆர்.ஜே. கோபால். நான் உங்கள் ஆர்.ஜே. ஹேமசங்கர். ஹேமா, கண்ணுக்கு தெரியாத தூசில இருந்து சந்திரன் வரைக்கும் எல்லாமே சயின்ஸ் தான், சரிதானே? ஆமாமா, இந்த மாதிரி இருக்க சயின்ஸ் தெரிஞ்சுக்க தான் நம்ம ஸ்ருதி கம்யூனிட்டி ரேடியோவில் அறிவியல் பலகை என்ற நிகழ்ச்சியை ரெடி பண்ணியிருக்கோம். அது கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விடுகதை கேட்குறேன், பதில் சொல்லி பார்ப்போம். விடுகதையா? சரி கேளு. நான் மிகவும் முக்கியமானவன், ஆனால் ஒரு சில வினாடி மட்டும்தான் என்னை உங்ககிட்ட வச்சிருக்க முடியும். அவன் யார்? ரொம்ப முக்கியமானவன், ஒரு சில வினாடி தான் என்கிட்ட இருப்பான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சரி, இதுக்கான ஆன்சரை அடுத்து சட்டப்பயியல் சயின்ஸ்னு ஒரு செக்மெண்ட் வருது, அது முடிஞ்சதும் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு அதில் என்ன பார்க்க போகிறோம்? அதுவா, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி மாறு வேஷம் போட்டுட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு அந்த ராஜா என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன பயன்கள் வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க சயின்டிஸ்ட் ஒருத்தர் கோடாங்கி வேஷம் போட்டுட்டு சயின்ஸை எளிமையாக சொல்ல போறன்னு வந்திருக்காரு.
வாங்க கோடாங்கி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயி உமை அகிலாண்ட ஈஸ்வரியே, தேவி ஜக்கம்மா ராக்கு சொடல, நீ நல்ல வாக்கு சொல்லு, நல்ல செய்தி சொல்லு. மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்க ஊர்ல இருக்க குடும்பங்கள்லாம் சூரிய குடும்பம் மாதிரி செடிச்சிருக்க போகுதுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. குடும்பங்கள் எல்லாம் சூரியனும் மற்ற கோள்களும் மாதிரி ஒன்னோட ஒன்னு கூடி இருந்து கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அட என்னப்பா, நம்ம ஊர்ல புதுசா கோடைங்களாம் வந்திருக்காங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இவர் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. இரு கூப்பிட்டு கேப்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஏன்பா கோடாங்கி, இங்க வாப்பா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு அறிவியல் அறிவு சேர போகுதுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எங்களுக்கு அறிவு சேரத்தலாம் இருக்கட்டும், நீ யாரு? இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையே. ஆள் வேற பார்க்க தினுசா இருக்க. மற்ற கோடைங்க மாதிரிலாம் இல்லாம சூரிய குடும்பம்னு சொல்ற, சயின்ஸ்னு சொல்ற, என்னதான் உன் கதை? நிலவின் ஒளி மாதிரி அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு ஜக்கம்மா சொல்றாங்கய்யா. என்னது நிலா மாதிரி பிரகாசமா? ஆல்ரெடி எங்க வாழ்க்கையே அமாவாசை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமாடா, சரியா சொன்ன. வாழ்க்கையில எல்லா நாளுமே அமாவாசை கிடையாதுங்க ஐயா. நிலா மாதிரி வாழ்க்கையை வளர்ந்து தேயுங்க ஐயா. நிலாவை பத்தி சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு என்ன சொல்லு, தெரிஞ்சுப்போம். சூரிய குடும்பத்தின் செல்ல புள்ள பூமி. பூமியோட சின்ன புள்ள தான் நம்மளோட நிலா. என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல. புரியுற மாதிரியா சொல்றேன் ஐயா. பூமியும் சரி மற்ற கோள்களும் சரி நம்ம சூரியனை தான் சுத்தி வருது. நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. ஆனா நம்மளுடைய பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு வெறும் 24 மணி நேரம் தான் ஆகும். அந்த 24 மணி நேரத்தை தான் நம்ம ஒரு நாள்னு சொல்றோங்க ஐயா. ஐயா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கோளும் அதனுடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய வேழன் கோளை எடுத்துக்கோங்களேன். அந்த வேழனை சுற்றி பல பாறைகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்ம பூமியை விட 4 மடங்கு அளவில் பெருசு. அதுவும் இல்லாத அதனுடைய ஈர்ப்பு விசையும் பெருசு. அதனால தான் அதை சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த கற்கள்லாம். இதே மாதிரி தான் நம்மளுடைய பூமியையும் நிலவுன்ற ஒரு இயற்கையா அமைஞ்ச சேட்டலைட்டு சுத்திக்கிட்டு இருக்கு ஐயா. அதெல்லாம் சரிதான் கோடாங்கி. நிலா பூமி தானே சுத்துது. அப்புறம் ஏன் பௌர்ணமிக்கு முழு நிலாவும் மற்ற நாள்லாம் பாதியாகவும் தெரியுது? அதுவும் அமாவாசை அன்னைக்கு காணாமையே போயிடுது. அப்படி அந்த நிலா எங்க தான் போகுது? சரியா கேட்டீங்க ஐயா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எப்படி பூமியும் மற்ற கோள்களும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துதோ அதே மாதிரி தான் நிலவும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்துதுங்க ஐயா. இதில் பூமி எப்படி தன்னைத்தானே சுத்திக்க 24 மணி நேரம் எடுத்துக்குதோ அதே மாதிரி நிலவு தன்னைத்தானே சுத்திக்க 28 நாட்கள் எடுத்துக்குங்க ஐயா. இதே மாதிரி தான் நிலவு பூமியை சுற்றி வர்றதுக்கும் 28.5 நாட்கள் எடுத்துக்குங்க ஐயா. அதாவது கிட்டத்தட்ட 28 நாட்கள் எடுத்துக்குது. இந்த 28 நாட்கள்லையும் வானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நிலா நம்ம கண்ணுக்கு தெரியும். இதில் ஒரு நாளில் நிலா அமாவாசையாகவும் ஒரு நாளில் நிலா பௌர்ணமியாகவும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு நடுவில் அந்த நிலா வளர்பிறை நிலாவாகவும் தேய்பிறை நிலாவாகவும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்மளால் இதை பார்க்க முடியல. அதை தான் நீங்கள் என்னன்னு கேட்டீங்க. கரெக்டு தானே ஐயா? சரிதான் கோடாங்கி, அதை முதல்ல சொல்லு. இந்த நிலா நம்மளுக்கு தெரியறது சூரிய வெளிச்சத்தை வச்சு தான். சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிப்பை மட்டும்தான் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடியில் உங்களுடைய முகம் படுற மாதிரி. இப்போது இந்த அமாவாசைன்றது என்னன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வரும்போது அதில் சூரிய வெளிச்சம் படாது. அதனால் அன்னைக்கு மட்டும் நம்மளால் நிலாவை பார்க்க முடியல. ஆனால் நிலான்றது அந்த இடத்துல தான் இருக்குது. அது யாரும் தூக்கிட்டோம் போல காணாமலும் போகலங்க ஐயா. நான் கூட அந்த ஒரு நாள் நிலா உண்மையாகவே காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. சரி, ஒரு வேளை நிலா உண்மையாகவே காணாமல் போயிடுச்சுன்னா என்னதான் ஆகும்? அதையும் நம்ம கோடாங்கிட்டே கேட்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பொறுங்க ஐயா, இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் நான் இதே நேரம் இதே இடத்துக்கு வரேன். அப்போ உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்கிறேங்க ஐயா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
கோடாங்கி சொன்னது எனக்குமே நிறைய புதுசாக தான் இருந்தது. சரி, நிஜமாலே நிலா காணாம என்னதான் ஆகும்? எனக்கும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நாளைக்கு கோடங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி சரி, இந்த பேச்சு வாக்கில் நம்ம விடுகதையே மறந்துடாதப்பா. ஆமால, அதுவா? நான் யோசிச்சேன், ஏதாச்சும் க்ளூ கூட. அது நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. உயிர் வாழத்துக்கு ரொம்ப தேவையானதா? சாப்பாடு? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு. வேற ஏதாவது யோசி. இப்போவும் எனக்கு ஆன்சர் தெரியலையே. சரி, நான் அடுத்த செக்மெண்ட் முடிஞ்சதும் கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன செக்மெண்ட்டு? அதுவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். இப்போ நம்ம ஏனாத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சர் அவங்க பசங்களுக்கு தேனீக்களை பற்றி சொல்ல போகிறாராம். நம்மளும் போய் கேட்டு தெரிஞ்சுப்போமா? போலாமே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாரும் காலையிலே சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சுறுசுறுப்பான டாபிக் தான். உலகத்தில் இருக்க ஒரு அற்புதமான உயிரினத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்னடா இன்றைக்கும் சயின்ஸ் கிளாஸ் போர் அடிக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி கிளாஸில் உங்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது வேறு எதுவும் இல்லை, தேனியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் தினமும் சமைக்கிற காய்கறிலேருந்து நீங்கள் சாப்பிட்ற பழம் வரைக்கும் இந்த தேனினால தான் உருவாகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த கிளாஸை உன்னிப்பாக கவனிங்க. இதிலேருந்து நான் கொஷின்ஸும் கேட்பேன். யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட்டும் இருக்குது. ஓகே சார். டே அருணே, எல்லா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இந்த கிளாஸையும் தூங்கிடாத. நம்ம அவ கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் சொல்லி அந்த சாக்லேட்டை வாங்குறோம். அங்கே என்னடா குசு குசுன்னு பேசுகிறீங்க? அமைதியாக கவனிங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்கும் சாக்லேட் இருக்குது. தேனீக்கல்ல பல வகைகள் இருக்குது. எத்தனை வகைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ஒரு 10 வகை இருக்குமா? 10லாம் இல்லை, உலகத்தில் மொத்தமாக 20,000 வகையான தேனீக்கள் இருக்கு. 20,000 வகை தேனியும் நம்மளுக்கு தேனை தருமான்னு கேட்டிங்கன்னா தேனை தராது. ஆனால் அதனுடைய பங்குன்றது இயற்கையில் ரொம்பவும் அதிகம். அப்படி தேனீக்கள் என்னதான் இயற்கையில் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வகையான தேனீக்கள் இருக்கு, அது எப்படி தேனை சேகரிக்குதுன்றதை முதல்ல பார்க்கலாம். தேனீக்களை இங்கிலீஷில் பிசி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் கடுமையான உழைப்பாளி. ஒரு வருஷத்துக்கு தோராயமா 50 கிலோவுக்கு மேலே ஒரு தேன் கூட்டிலிருந்து நம்மளால தேன் எடுக்க முடியும். அந்த 50 கிலோவில் 1/2 கிலோ தேனை உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 தேனீக்கள் 1,21,000 கிலோமீட்டர் பறந்து 70 லட்சம் பூக்கள்லேருந்து தேனை சேகரிக்கும். இந்த 1,21,000 கிலோமீட்டர்ன்றது என்ன நினைக்கிறீங்க? உலகத்தை 10 முறை சுற்றி வர்றதுக்கு சமம். அப்படி சுற்றி வந்து தான் 1/2 கிலோ தேனையே ஒரு தேனி உருவாக்குது. டீ ராகுல், கேட்டியா சார் சொல்கிறத? 1/2 கிலோ தேன் எடுக்க 10 வாட்டி உலகத்தை சுற்றணுமா? அதுவும் 70 லட்சம் பூலேருந்து தேன் எடுக்கணுமா? 70 லட்சத்துக்கு எத்தனை சைபர்ரா? ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை பிசி பீஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது சுறுசுறுப்பான தேனீக்கள்னு. ஆனால் எல்லா தேனீக்களும் சுறுசுறுப்பான தேனீக்கள் கிடையாது. தேனீக்கள்லையும் சில வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுக்கு தேன் தர ஒரு தேனீ கூட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 3 விதமான தேனீக்கள் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராணி தேனி, இன்னொன்று ஆண் தேனின்ற ராஜா தேனி, 3வது தான் வேலைக்கார தேனி. இதில் ராணி தேனியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போடுறது மட்டும்தான். ஒரு ராணி தேனி அதனோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லட்சம் முட்டைகளை போடும். சார், அப்போ இந்த ராணி தேனி எவ்வளோ நாள் சார் உயிரோட வாழும்? ராகுல், ஒரு ராணி தேனின்றது 2லேருந்து 5 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அதனுடைய வாழ்நாளில் அது தேனெல்லாம் சாப்பிடாது. வேலைக்கார தேனியோட தலையில் சுரக்கிற ராயல் ஜெல்லின்ற ஒரு திரவத்தை தான் சாப்பிட்டு உயிர் வாழும். அடுத்ததா ராஜா தேனி. ராஜா தேனியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு உதவுறது மட்டும்தான். ஆனால் ஒரு ஆண் தேனி இனப்பெருக்கம் பண்ணிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அது செத்து போயிடும். இதுக்கப்புறம் தான் தேன் கூட்டோட முக்கியமான முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய வேலைக்கார தேனியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த தேன் கூட்டில் நடக்கிற முக்கால்வாசி வேலைகளை செய்கிறது இந்த வேலைக்கார தேனிகள் தான். பூக்கள்லேருந்து நெக்டாரை கலெக்ட் பண்ணிட்டு வரதுலேருந்து தேனை உற்பத்தி பண்ணுற வரைக்கும் எல்லா வேலைகளையும் இந்த வேலைக்கார தேனி தான் செய்யுது. அப்படி என்னெல்லாம் இந்த வேலைக்கார தேனி பண்ணுதுன்னா, அதனுடைய கூட்டை கட்டுறதுலேருந்து ராணி தேனி போடுற முட்டைகளை பராமரித்து தேனீக்களாக மாற்றுற வரைக்கும் எல்லா வேலையையும் இந்த வேலைக்கார தேனிகள் தான் பண்ணுது. அதில் முக்கியமான வேலை தான் பூக்களில் போயிட்டு நெக்டாரை சேகரிச்சுட்டு வந்து அதை வேலைக்கார தேனீகளோட வாய்களில் துப்பிக்கும். இப்படி துப்பி அதை தேனாக மாற்றும் இந்த தேனீக்கள்.
இப்படி மாற்றப்பட்ட தேனை அது கட்டி வச்சிருக்க கூட்டில் சேமித்து வைக்கும். அந்த தேனில் அதிகப்படியான தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லா தேனியும் அது சேமித்து வச்சிருக்க இடத்துல போயிட்டு ரெக்கையிட்டு பறக்கும். அப்படி பறக்கும்போது அதில் இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் ஆவியாக மாறிடும். அப்படி மாறும்போது தேன் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்கலாம். அதுக்கு தான் இந்த தேனீக்கள் இப்படி பண்ணுது. சார், அப்போ இந்த வேலைக்கார தேனிலாம் எவ்வளோ நாள் சார் உயிரோடு இருக்கும்? இவ்வளோ வேலையை செய்கிற இந்த வேலைக்கார தேனீகள் வெறும் 5 வாரம் மட்டும்தான் உயிரோடு இருக்குது. இதுவே பனிக்காலமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழும். ஏன்னா பனிக்காலத்தில் அவ்வளோவா பூக்கள் பூக்காது. அப்போது இந்த நெக்டாரை எடுக்கிறதுக்காக போகாது. அதனால் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வாழும். என்னதான் 5 வாரம் மட்டும்தான் உயிரோடு இருந்தாலும் அதனுடைய வேலையை கச்சிதமாக பண்ணுது இந்த வேலைக்கார தேனி. என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுதுன்னா, அதனுடைய கூட்டோட வேலையும் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானதும் இயற்கைக்கு தேவையான வேலையும் கணக்கச்சிதமாக பண்ணுது இந்த வேலைக்கார தேனி. ஒவ்வொரு தேனியும் அதுக்கு பிடிச்ச பூக்கள் இருந்து மட்டும்தான் நெக்டாரை கலெக்ட் பண்ணும். அப்படி கலெக்ட் பண்ணுற நெக்டாரை வச்சு தான் தேனையும் உற்பத்தி பண்ணும். இப்படி உற்பத்தி பண்ணுற தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும். இது மாதிரி நெக்டாரை கலெக்ட் பண்ண வர தேனீக்கள் வெறும் நெக்டாரை மட்டும் கலெக்ட் பண்ணாமல் அதனுடைய உடம்புகளில் மகரந்தத்தையும் சுமந்துட்டு போயிட்டு மரங்கள்லேயும் செடிகள்லேயும் இருக்கக்கூடிய மற்ற பூக்களில் உட்காருது. இப்படி உட்காரும்போது தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுது. இந்த மகரந்த சேர்க்கையினால தான் நம்ம சாப்பிட்ற காய்கறிகளும் சரி பழங்களும் சரி உற்பத்தி ஆகுது. இதில் மெயினான உற்பத்தியாளர்களே தேனீக்கள் தான் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு தேனியோட உடம்புலையும் மகரந்தம் கொஞ்சம் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு சுத்தமான தேனாக இருந்ததுன்னா அதில் மகரந்தமும் கலந்துருக்கும். இப்படி கலந்துருக்க தேனை நம்ம குடிக்கும்போது நமக்கு அதுலேருந்து நிறைய சத்துக்களும் கிடைக்குது. சார், எப்படி சார் இந்த தேனீக்கள்லாம் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி நெக்டாஸை சேகரிச்சுட்டு வருது? அதுக்கு தான் இது கிட்ட இருக்க ஒரு மேஜிக் டூல் ஹெல்ப் பண்ணுது. அந்த மேஜிக் டூல் வேறு எதுவும் இல்லை, அதனுடைய ஆண்டனா தான். ஒரு இடத்துல 1,00,000க்கும் மேலே பூக்கள் இருந்தாலும் இதுக்கு தேவையான பூ எது, அந்த பூ எங்கே இருக்குது, அதனுடைய வாசம் என்ன, அதில் என்ன மாதிரியான மகரந்தம் இருக்குது, அது எந்த இடத்துல அலைன் ஆயிருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் இந்த ஆண்டனாஸு தேனீக்கு சொல்லுது. அதனால தான் தேனீக்கள்னால கரெக்டாக அந்த பூவில் போயிட்டு நெக்டாரை கலெக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கூட்டுக்கு போக முடியுது. இந்த நெக்டாரோட சுவை என்னன்னு கூட அந்த ஆண்டனாவை வச்சு அது கண்டுபிடிச்சிடும். கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நெக்டாரை சேகரிச்சுட்டு அதனுடைய கூட்டுக்கு போயிடும். இப்படி தான் தேனீக்கள் அளவில் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய ஆண்டனாஸை பயன்படுத்தி ஈஸியாக நெக்டாரை கலெக்ட் பண்ணுது. இப்படி தான் தேனியும் உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் ஒரு நல்ல இன்ஜினியர்ஸும் கூட. தேன் கூட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். அதாவது அருங்கோண வடிவத்தில் இருக்கும். இதனால் தேன்கூட்டோட எந்த ஒரு பார்ட்டும் வேஸ்ட் ஆகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் இது தேனை சேகரித்து வைக்கவும் புழுக்களை வளர்க்கவும் புதிய ஒரு காலனியை உருவாக்கவும் இது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது அருங்கோண வடிவத்தில் அதனுடைய கூட்டை கட்டுது. இது மாதிரி தான் ஒரு தேன் கூடுன்றது அமைஞ்சிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ராணி தேனி இருந்தால் மட்டும்தான் ஒரு தேன் கூடானது அதே இடத்துல அமைஞ்சிருக்கும். ஒரு ராணி தேனி அந்த இடத்துல இல்லை அந்த ராணி தேனி வேற எங்கன்னா பறந்து போயிடுச்சுன்னா அந்த கூட்டில் இருக்க மற்ற எல்லா தேனீக்களும் அந்த ராணி தேனியை தொடர்ந்து அந்த இடத்துக்கு போயிடும். இப்படி தான் ஒரு புது காலனியும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்க ஒரு ராணி தேனி வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு காலனியும் உருவாகும். சார், அப்போ அந்த ராணி தேனி செத்து போச்சுன்னா அந்த கூடு என்ன சார் ஆகும்? ஒரு ராணி தேனி செத்து போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார தேனிகளே புதுசாக ஒரு ராணியை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிடும். 1 இல்லைன்னா 2 ராணி தேனிகளை உருவாக்கும். அப்படி உருவாக்குற ராணி தேனிகளில் எது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்து அதுங்களே அதை ராணி தேனியை ஏற்றுக்கிட்டு அந்த காலனியை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி தான் ஒரு தேன்கூடானது அமைஞ்சிருக்கு. சார், ஏன் சார் இந்த தேனீக்கெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு? ஒவ்வொரு தேனியும் ஒரு முறை மட்டும்தான் கொட்ட முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தேனி தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குன்னு. ஆனால் ஒரு தேனியால் ஒரு முறை மட்டும்தான் கொட்ட முடியும். நான் சொன்ன 20,000 வகைகளில் சில வகை தேனீர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குகளே இருக்குது. மற்ற தேனீகளால் கொட்டக்கூட முடியாது. அப்படி கொடுக்கு இருக்க தேனீகள் கூட ஒரு வாட்டி கொட்டிடுச்சுன்னா அது இறந்து போயிடும். ஏன்னா அதனுடைய கொடுக்கு உடஞ்சி யார் மேலே கொத்துச்சோ அவங்களுடைய உடம்புலேயே அது ஒட்டிட்டு போயிடும். அதனால் அது இறந்து போயிடும். சரி, இப்போ உங்களை ஒரு தேனி கொட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு எதனா ஆயிடும்னு நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு தேனி கொட்டுச்சுன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது, லைட்டாக வீங்கி மட்டும்தான் போகும். ஆனால் இதுவே ஒரு 200க்கும் மேற்பட்ட தேனிகள் உங்களை கொட்டிடுச்சுன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம். இது மாதிரி தேனீக்கள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கிட்டு சுறுசுறுப்பாக தேனி மாதிரி இருக்கணும். சரியா பசங்களா?
ஓகே சார். சரி, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ உங்ககிட்ட கொஷின் கேட்க போகிறேன். யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட் தருவேன். எல்லாரும் தயாரா? ரெடி சார். ஒரு தேன்கூட்டில் எத்தனை வகை தேனீக்கள் இருக்கும்? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? பரவாயில்லையே, இன்றைக்கி எல்லாருமே கை தூக்கி இருக்கீங்க. நல்லா கிளாஸை கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ராகுலே, நீ எழுந்து சொல்லு பார்க்கலாம். ஒரு தேன்கூட்டில் 3 வகை தேனி இருக்கும். அடடா, சூப்பர்ரா. கை தட்டுங்கடா எல்லாரும் அவனுக்கு. சரி, வேற யாருன்னா என்னென்ன வகை தேனீக்கள் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்க. உங்களுக்கும் சாக்லேட் இருக்கு. சார் நான் சொல்கிறேன் சார். அருணே சொல்லுப்பா. அதில் ராஜா தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனின்னு 3 வகையான தேனி இருக்கும் சார். சூப்பர். அருணுக்கும் எல்லாம் கை தட்டுங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான். இன்னைக்கு எப்படி அருணும் ராகுலும் சாக்லேட் வாங்கினாங்களோ அதே மாதிரி அடுத்த கிளாஸில் எல்லாரும் வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் கிளாஸை நல்லா கவனிக்கணும். சரியா? நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். என்ன டீச்சரியா அவரு? எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக சொன்னார். நானே இதிலிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நானும் இதுக்கப்புறம் தேனி மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட விடுகதைக்கு ஆன்சரை சொல்லு. ஆமாம்ல, அதுக்கு நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஆன்சர் மூச்சு காற்று. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. கரெக்டான ஆன்சர் தான். நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு உனக்கும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் அத்தியாயம் 6. இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் கோடாங்கி மற்றும் ஆசிரியராக ஆர்ஜே ஹரி, பள்ளி மாணவர்களாக ஆர்ஜே கோபால் மற்றும் ஆர்ஜே ஹேமாசங்கர். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கோபால். நான் உங்கள் ஆர்ஜே ஹேமாசங்கர். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல்
அறிந்திட அறிவியல் அறிந்திட பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு அறிவியல் பலகையில் இணைந்திடு அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட ஸ்ருதியுடன் இணைந்திடு ஸ்ருதியுடன் இணைந்திடு